ஆனால் நீதிமன்றத்தில் தெளிவாக சொல்கிறாங்க. நீதிபதி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை எக்ஸ்டெண்ட் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம், 2 வருஷமாக பண்ணிட்டோம். அரசு என்ன பிடுங்கிட்டா இருக்குன்னு கேட்குறாரு. நீதிபதி கேட்குறாரு. ஆனால் பிடுங்கிட்டே இருக்கான்னு சொல்ல, அரசு என்ன பண்ணுது? உங்கள் பாஷையில் சொல்கிறீங்க. என் பாஷையில் நான் பிடுங்கிட்டு இருக்கான்னு சொல்கிறேன் கேட்குறாரு. ஏன் சொன்னால் 3 மாதத்துக்கு ஒரு தடவை எங்களுக்கு வேறு வேலை இல்லையா, நீதிமன்ற நேரத்தை ஏன் வெளிநடிக்கிறீங்க? இல்லை, முடிவெடுக்கிறது நீதிமன்றத்தை கையில். அப்புறம் சட்டப்பிரிவு சொல்லி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர்களை விடுதலை செய்வதோ அல்லது இவர்களுக்கு தொடர் பரோல் என்கின்ற விடுப்பு வழங்குவதோ மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு விஷயம். அதுக்கு ஒரு ஜீவோவை ரெடி பண்ணி உடனே அந்த வேலை செய்யறதை விட்டுட்டு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வேலை வெட்டி இல்லாமல் நாங்கள் உட்காந்துட்டு இவங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பரோல் முடியாது, நாங்கள் பரோல் கேன்சல் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. மறுபடியும் உள்ள தூக்கி. அப்போ மாநில அரசு தான் இதை செய்யணும்னு உயர்நீதிமன்றத்து பெஞ்சு சொல்லுதுங்க. அதுக்கப்புறம் மாநில அரசு அவங்கள நீ குறைஞ்சபட்சம் பரோல் நீடிப்புவாச்சும் செஞ்சுருக்கலாம்ல. என் பேரறிவாளனுக்கு நீங்கள் தொடர் பரோல் கொடுத்தீங்களா இல்லையா? நளினிக்கு தொடர் பரோல் கொடுத்தீங்களா இல்லையா? நான் அவங்களை கொடுத்தது தவறுன்னு சொல்ல, கொடுத்தது அன்றைக்கி நம்ம வரவேற்றோம். அதே மாதிரியாச்சும் நீங்கள் முஸ்லீம் சிறைவாசிக்கு பண்ணணுமா இல்லையா? அப்போ இப்போ என்ன நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, வர சட்டமன்ற தேர்தலில் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. என்ன பிரச்சனை இல்லை? அதிமுக கூட்டணிக்கு போட மாட்டாங்க ஓட்டு, விஜய்க்கு ஏற்கனவே போட மாட்டாங்க முஸ்லீம். அப்போ நமக்கு சாலிடாக நமக்கு தானே வரப்போகுது.